ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினோ கார்டன். இந்த லாங் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்னென்ன ரோஜா செடியில் பூக்கள் பூத்துருக்கு, என்ன வெரைட்டி பூத்துருக்கு அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்க போகிறீங்க. அந்த வகையில் இந்த வெரைட்டி பார்த்துட்டிங்கன்னா ஒயிட் பன்னீர். இது நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் தரக்கூடிய ஒரு வெரைட்டி தான். இது இன்றைக்கி 2 பூ போல் பூத்துருக்கு. அடுத்த வெரைட்டி என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா பேரடைஸ். இது நார்மலாக வயலட் அண்ட் பிங்க் ஷேடில் தான் பூக்கும். நல்லா பெருசாக பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான். இது ஒரு பூ நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி பூத்துருக்கு. அடுத்த வெரைட்டி என்னென்னு பூத்துருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் குயின். இது நல்ல ஃப்ராக்ரன்ஸ் தரக்கூடிய ஒரு வெரைட்டி. இது நிறையவே மொட்டுக்கள் வச்சு அழகாக பூத்துருக்கு. நீங்களே பார்த்திங்கன்னா தெரியும். இது ரொம்பவே வாசனையாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. நார்மலாக பன்னீர் ரோஜா விடவே நிறைய வாசனை கொடுக்கும். கிட்டத்தட்ட ஒரு 20 பூக்கள் பக்கமாக பூத்துருக்கு. அடுத்த வெரைட்டி என்ன பூத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ சில்வர் லைன். இது ஒரு பூ தான் அழகாக பூத்துருக்கு. நார்மலாக ஒயிட் அண்ட் பிங்க் ஷேடில் பூக்கும். மீதி 3 மொட்டு போல் வச்சுருக்கு. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். இதுவும் ஒரு ஃப்ராக்ரன்ஸ் தரக்கூடிய ஒரு வெரைட்டி தான். ஆனால் இது மீடியம் சைஸில் தான் பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. அடுத்த வெரைட்டி என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா எல்லோ பட்டன் வெரைட்டி தான். குட்டி குட்டியாக பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. ஆனால் நிறையவே மொட்டுக்கள் வச்சு பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான். நீங்களே பார்த்துட்டிங்கன்னா தெரியும். இந்த ஒரு பிளான்ட்லேயே எத்தனை குட்டி குட்டியாக அழகாக பூத்துருக்குன்னு பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இது நம்ம மல்லிகைப்பூ கூட சேர்த்து வச்சு கூட கட்டிக்கலாம். அடுத்த வெரைட்டி என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா காப்பர் ஆஸ்டின்னு சொல்லுவாங்க. இது மோரார்லெஸ் காப்பர் கலர் இருக்கிறதுனால இந்த வெரைட்டி பேர் காப்பர் ஆஸ்டின். இது நார்மலாக லைட் ஆரஞ்சில் இருக்கும். ப்ளஸ் எல்லோ கலர் கலந்த மாதிரி தான் இருக்கும் இதோட ஷேடு. இது ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இது ஒரு அடுத்த வெரைட்டி என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா லோட்டஸ் ரெட்டுன்னு தான் சொல்லுவாங்க. இது நார்மல் ரெட் ஹெச்டி ரோஸ் கிடையாது. இது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அவ்வளோ ஷைனிங்காக ரொம்பவே சூப்பர்பாக இருக்கும். ஒரு வித்தியாசமான ஒரு வெரைட்டி. உங்கள் கார்டனுக்கு இந்த மாதிரி ஒரு ரோஸ் செடி வேணுன்னா மறக்காமல் வாங்கி வைங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது நல்லாவே பெருசாக பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான். அடுத்த வெரைட்டி என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா பிரியத்தம்மா. இது ஒரு 3 பூ போல் பூத்துருக்கு. இது நல்லா கொத்து எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு பாருங்கள். இது நார்மலாக பேபி பிங்க் கலரில் தான் பூக்கும். அடுத்த வெரைட்டி என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு டிஏ கலெக்ஷன் தான். டேவிட் ஆஸ்டின் கலெக்ஷன்ஸில் ஒன் ஆஃப் த வெரைட்டி. இதோட ஐடி எனக்கு கரெக்டாக தெரிஞ்ச பின்னாடி நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன். இது ஒரு பூ போல் பூத்துருக்கு. இது அழகாக கப் ஷேப்பில் பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கிரிக்கிரி வெரைட்டின்னு சொல்லுவாங்க. இது நிறையவே பூக்கும். லைட் ஆரஞ்சு கலரில் இருக்கும். 3 பூ போல் பூத்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வினோ கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.